திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவருளினாலும் நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் அடியார் பெருமக்கள் ஆச்சாரிய பெருமக்களின் குரு பூஜை நிகழ்வினை ஒட்டி அவர்களினுடைய திரு வரலாற்று சிந்தனையினை இயன்றவரை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் வைகாசி புனர்பூசம் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானது குரு பூஜை. நமக்கு திருமுறைகள் எல்லாம் இன்றைக்கு கிடைத்திருந்து பெருமான் திருவருளினால் அவற்றையெல்லாம் ஓதி நற்பயன் பெற்று வருகின்றோம் என்றால் அதற்கு முழுமுதல் காரணமாக திகழும் பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் என்பது நம் அடியவர்கள் அனைவருக்கும் அறிந்ததுதான். நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானினுடைய திரு வரலாறும் திருமுறைகளை அவர் கண்டெடுத்து நமக்கு அருளிய வரலாறும் கூட சைவ பெருமக்கள் அனைவரும் அறிந்ததுதான். இருந்தாலும் இந்த குரு பூஜை தினத்திலே அந்த திருமுறை கண்ட திரு வரலாற்றையும் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானினுடைய திரு வரலாற்றையும் சிந்திக்க வேண்டும் என்ற நியமம் பற்றி இந்த சிந்தனை அமைகின்றது. திருமுறை கண்ட புராணம் அல்லது நம்பியாண்டார் நம்பிகள் புராணம் என்பது நம் சந்தானாச்சாரியார்களில் ஒருவராகவும் சித்தாந்த அஷ்டகம் என்று 14 சித்தாந்த சாஸ்திரங்களிலே 8 சாஸ்திரங்களை அருளிய பெரும் கருணை பெருமானான கொற்றவன்குடி ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு செய்த பெரும் கருணைகளிலே ஒன்று இந்த திருமுறை கண்ட புராணம் என்ற நூல். ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சித்தாந்த அஷ்டகம் தவிர இன்னும் பல அருள் நூல்களை நமக்கு வழங்கிய பெருமான். திருப்பதிக்கோவை, திருப்பதிகக்கோவை, திருத்தொண்டர் புராண சாரம், திருமுறை கண்ட புராணம் என்றெல்லாம் பல நூல்களை அருளியிருக்கின்றார். அத்தகைய பெருமான் அருளிய நூல் திருமுறை கண்ட புராணம் அல்லது நம்பியாண்டார் நம்பிகள் புராணம் என்ற நூல். இதிலேதான் நம்முடைய ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த 11 திருமுறைகளும் நமக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த திருமுறைகள் நமக்கு எப்படி கிடைக்கப்பெற்றன அருளப்பெற்றன என்று அந்த திரு வரலாற்றை நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார். அதன்படி இந்த புராணம் என்பது 46 திருப்பாடல்களை உடையதாக இருக்கின்றது. இந்த திருப்புராணம் அது திருத்தொண்டர் பதம் துதிப்பாம் என்று நிறைவு பெறுகின்றது. 46 திருப்பாடல்களை கொண்டு விளங்குகின்றது இந்த திருப்புராணம். இது சோழ நாட்டின் சிறப்பிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அனாதிமுத்தனாகிய பரமேஸ்வரனது ஆணையால் விளங்கும் இந்த உலகங்கள் எண்ணற்றவை. அவற்றிலே இந்த பூவுலகமும் 7 தீவுகளை உடையது. அந்த 7 தீவுகளுள் நாவலன் தீவு என்பது மிக முதன்மையான தீவு. அந்த நாவலன் தீவு 9 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பரத கண்டம் மிகச் சிறப்பானது. முன்பொரு காலம் மனு வம்சத்திலிருந்து வந்த பரதன் என்பவர் முதலில் அரசு புரிந்திருந்த காரணத்தினால் இதற்கு பாரத கண்டம் என்று பெயர். இந்த பாரத கண்டம்தான் எண்ணற்ற சிவாலயங்களையும் புனிதம் மிகுந்த பல புண்ணிய நதிகளையும் நிறைய தெய்வ பக்தியுள்ள மகான்களையும் பெரியவர்களையும் அருளாளர்களையும் உடைத்ததாக இருக்கின்றது. இந்த கண்டத்தின் தென்கீழ் பாகம்தான் நாம் வசிக்கின்ற இந்த தமிழ் திருநாடு ஆகும்.
கிழக்கே கடலை கிழக்கு எல்லையாகவும், மேற்கே குடகு நாட்டை மேற்கு எல்லையாகவும், கன்னியாகுமரியை தெற்கு எல்லையாகவும், திருவேங்கடமலையை வடக்கு எல்லையாகவும் உடையது இத்தமிழ்நாடு. இதுவும் கூட 3 பிரிவுகளை உடையது. அதை சேர சோழ பாண்டிய நாடு என்று அழைப்பார்கள். அதிலே நடுவனாதாக திகழ்வது இந்த சோழ நாடு என்று திருநாடு. அதிலும் கூட அந்த காவிரி நீர் பாய்கின்ற அந்த சோழ நாடு, அந்த காவிரி நதியால் சூழப்பெற்ற சோழ நாட்டில் திருவாரூர் என்ற ஒரு திருநகர், அது சோழவேந்தர்களின் ராஜதானியாக சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்ளக்கூடிய 5 மாநகரங்களில் ஒன்றாக திகழ்வது திருவாரூர். காவிரி பூம்பட்டினம், உறையூர், கருவூர், திருச்செங்கலூர் என்ற மற்றைய 4 நகரங்கள் அவை சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்ளக்கூடிய மற்ற 4 நகரங்கள். அதிலே இந்த 5லே திருவாரூர் மிக முதன்மையானது. அதோடு திசையெட்டும் வகுப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே என்பது நம்முடைய தேவார திருவாக்கு. எனவே அதனுடைய பழமை, தொன்மை இதெல்லாம் கூறுவதற்கு அரியது. அது மிக அழகாக அமைக்கப்பெற்ற நகரம், அமைந்த நகரம். அந்தணர் வீதி, அரசர் வீதி, வைசியர் வீதி, சூத்திரர் வீதி, கடை வீதி, ஆதிசைவர் வீதி, சைவர் வீதி, சைவ முனிவர் ஆசிரம வீதி, அறச்சாலை வீதி முதலான அநேக வீதிகளையும், ஆஸ்தான மண்டபம், அரசர் மண்டபம், கொலு மண்டபம், வினோத மண்டபம், நியாய மண்டபம், கலைப்பயில் மண்டபம் முதலான அநேக மண்டபங்களையும் உடையது. இங்கே முசுகுந்த பெருமான், விண்ணிலிருந்து கொண்டு வந்த பெருமான், தியாகராச பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருக்கோயில், அதோடு அந்த கமலாலயம் என்ற தீர்த்த குளம் அதனை உடையது. மனுநீதி சோழனுக்கு இறைவனே அருள் புரிந்த தலம் பசுவாகவும் கன்றாகவும், மனுநீதி சோழனது நடுநிலைமையினையும் சத்தியம் தவறாத உத்தம குணத்தினையும் சிவபக்தியினையும் சிவாகமத்தில் அவர் வைத்திருந்த பற்றையும் விளக்கிய அற்புதங்கள் நிகழப்பெற்ற திருநகரம் அது அந்த சோழ நகரம். அந்த நகரத்திலே சோழ மன்னர்களது, அந்த மனுச்சோழனது சந்ததியிலே வந்து தோன்றிய ஒரு மன்னர் இருந்தார். அபயகுல சேகர சோழன் என்பது அவருடைய திருநாமம். மிக நல்ல மன்னவர், மன்னவருக்கு உரிய இலக்கணங்கள் அனைத்தும் அமைய பெற்றவர். அனைத்து பயிற்சிகளையும், மன்னவருக்கு உரிய பயிற்சிகளையும் கற்றுத் தேர்ந்தவர். தமிழ் இலக்கிய இலக்கணங்களையும் நீதி நூல்களையும் ஐயமர கற்று வடமொழி பயின்று தர்க்க வியாகரண நூல்கள் உணர்ந்து வேத வேதாந்தங்களையும் உபனிஷத்துகளையும் சிவ ஆகமங்களையும் புராண இதிகாசங்களையும் ஓதி உணர்ந்த பெருமான் அபய குலசேகர சோழ மன்னன். அவர் சிவபெருமானிடத்து மிகுந்த பக்தியை உடையவர். சிவபெருமான் ஒருவரே பதி என்றும், அந்த பதியை போலவே பசுபாசங்களும் அனாதியாய் உள்ளன என்றும், பசுக்கள் செம்பில் களிம்பு போல அனாதியே பாச சம்பந்தம் உடையவை என்றும், பதி ஆள்பவர் என்றும், பசுக்கள் பதிக்கு முக்காலத்தும் எக்காலத்தும் அடிமை என்றும், வேத உபனிஷத சிவாகமங்களின் முடிவு இவைகள்தான் என்றும் நன்கு உணர்ந்தவர். எனவே ஈஸ்வர பக்தி, அடியார் பக்தி, ஜீவராசிகளிடம் கருணை பாராட்டல், தன்னுயிர் போல மண்ணுயிர் காத்தல் முதலான நற்குணங்கள் எக்காலத்திலும் நீங்காது வாழும் அந்த உள்ளத்தினை உடையவர். ரிக் முதலான சிவ வேதங்களிலும் சிவாகமங்களாலும் துதிக்கப்படும் சிவ சின்னங்களாகிய விபூதி ருத்ராட்சங்களை தனக்கு பெரும் பொக்கிஷமாக கொண்டவர். அவர் அரசுரிமை ஏற்கின்றார். அரசுரிமை ஏற்று அந்த குடிமக்களை நன்கு கண்ணை இமை காப்பது போல காத்து அறநெறி செலுத்தி செங்கோல் செலுத்தி வருகின்றார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்திலே அந்த தன்னிடத்திலே வரும் அந்த அபயகுலசேகர சோழ பெருமான் தன்னிடத்திலே வரும் சிவனடியார்கள், சைவ சமயாச்சாரியார்கள், தன்னிடத்திலே வரும் சிவனடியார்கள் நம்முடைய சைவ சமயாச்சாரியார்கள் அருளிய தேவார திருப்பதிகங்களை ஓரோர் பதிகங்கள் ஓதுவதைக் கண்டு ஸ்ரீமத் ஸ்ரீ ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் முதலான மூவர் அருளிய தேவார பதிகங்களை அந்த சிவன் அடியார்கள் ஒவ்வொரு பதிகத்தினை சொல்ல கேட்டு தன்னையும் அறியாமல் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக ஒழுக சரீரம் புலகாங்கிதம் கொள்ள சிரம் மேல் கரங்களை கூப்பி பரமேஸ்வரனை சிந்தித்து ஆனந்த சாகரத்தில் அழுந்தி இருந்தார். ஆனால்
அந்த தேவார திருமுறைகளை திருப்பதிகங்களை முழுவதுமாக தான் ஓத வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்ற அவா என்ற ஆசை அவனுடைய உள்ளத்திலே மிக பெரிதாக எழுந்தது. எனவே ஒவ்வொரு திருப்பாடல்களே இவ்வளவு உருக்கமாக இருக்கின்றதே, பெருமான் மீது பக்தி வருவதற்கு காரணமாக இருக்கின்றதே, திருமுறைகள் முழுவதையும் கிடைத்தால் ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அவருடைய திருவுள்ளத்திலே திருவருள் காரணமாக எழவே அந்த தேவார திருமுறைகள் முழுவதுமாக இருக்கும் இடத்தை தேர்ந்து கண்டுபிடித்து வரும்படி எல்லா திசைகளிலும் ஒற்றர்களை அனுப்புகின்றார். ஆனால் அந்த ஒற்றர்கள் எல்லாம் திரும்பி வந்து சொல்கின்றார்கள், எங்கும் தேடியும் அந்த திருமுறைகள் எல்லாம் ஒவ்வொரு கிராமங்களாக சென்று தேடினாலும் கூட முழுவதுமாக கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறவே கவலையில் ஆழ்ந்திருந்தார். அதே சமயம் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திரு அவதாரம் செய்கின்றார். அதே சோழ திருநாட்டிலே, அந்த சோழ வளநாட்டிலே திருநாரையூர் என்று ஒரு திருத்தலம், சிதம்பரத்திற்கு மிக அருகிலே இருக்கின்ற திருத்தலம். பெருமான் சௌந்தர்யநாதர் என்றும் பெருமாட்டி திரிபுர சுந்தரி என்றும் திருநாமம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற தலம் திருநாரையூர் என்ற தலம். அதிலே அந்த திருத்தலத்திலே கோயில் கொண்டுள்ள பொல்லா பிள்ளையார், அதாவது பொல்லா பிள்ளையார் என்றால் பொள்ளுதல் இல்லாமல் தானே ஸ்வயம்புவாக முளைத்தெழுந்த பிள்ளையார். அத்தகைய பொல்லா பிள்ளையாரை அர்ச்சிக்கும் ஆதிசைவர் ஒருவர் இருந்தார். ஆதிசைவர் திருக்குலம் என்பது, சிவாச்சாரிய திருக்குலம் என்பது பரார்த்த பூஜையில் திருக்கோயில்களிலே சிவபெருமானது திருமேனியை தீண்டி பூஜிக்க உரிமை பெற்ற ஒரே திருக்குலம் அது ஆதிசைவ சிவாச்சாரிய திருக்குலம். சிவபெருமானது, அந்த சதாசிவ பெருமானது 5 திருமுகங்களில் இருந்து தீட்சிக்க பெற்ற 5 முனி பரம்பரைகளிலே, அந்த 5 கோத்திரங்களிலே உற்பவித்தவர்கள் ஆதிசைவ பெருமக்கள். சைவத்திலே அவர்களுக்கு குருத்துவம் உண்டு. திருக்கோயில்களிலே பெருமானுக்கு அகம்படி பூஜை செய்யும் உரிமை உடைய ஒரே குலம் ஆதிசைவ திருக்குலம். இன்று கருவறைகளில் அனைவரும் புக வேண்டும், அனைவரும் பூஜிக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி என்றும் புதுமை என்றும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவையெல்லாம் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியவை என்பதனை இந்த நேரத்திலே நாம் மனதிலே நன்கு இருத்தி கொள்ள வேண்டும். பெருமானினுடைய ஆணைப்படி, சிவாகமங்களின்படி பரார்த்த பூஜைக்கு உரிமையுடையவர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் மட்டும்தான். எனவே அத்தகைய ஆதிசைவ திருக்குலம் எத்துணை எத்துணை நற்பெருமக்களை தந்து நம் சைவ சமயத்தை கட்டிக்காத்து நிலை பெற்று வருவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. இன்று நாம் பார்க்கின்ற கிரியாபத்ததி நூல்கள் அனைத்துமே ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் அருளியல்தான். 18 பத்ததி நூல்கள் இருக்கின்றன. அதனை பின்பற்றியே அது ஆன்மார்த்த பூஜையாக இருந்தாலும் சரி, பரார்த்த பூஜையாக இருந்தாலும் சரி, இன்று வரை நடந்து வருகின்றது. சைவ சமயத்திலே தீட்சை பெற்றுக்கொண்ட அனைத்து அடியார்களும் தாங்கள் எந்த பத்ததியை பின்பற்றுகின்றோம் என்பதனை தங்களது குருநாதர் மூலமாக தெரிந்து கொண்டு அதன்படி பின்பற்றி ஒழுகுவது என்பது மிக மிக அவசியமாகின்றது. அத கிரியா நூல்கள் தவிர ஞானபாத நூல்களையும் அருளி செய்தவர்கள் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய நாயன்மார் பெருமக்களிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஆதிசைவ சிவாச்சாரிய திருக்குலத்திலே திரு அவதாரம் செய்தார். இந்த மாதவம் செய்த தென்திசை வாழவும் தீதில்லாத திருத்தொண்ட தொகை தரவும் என்று பார்க்கின்றோம். எனவே அதனை குறிப்பிடும் பொழுது வழி வழி மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை பூண்டவர்கள் என்று சொல்வார்கள். தாய் வழி தந்தை வழி 2 வழியிலும் அடிமை பூண்டவர்கள். எனவே எம்பிரான் சடையநாயனார், எம்பிராட்டி இசைஞானி அம்மையார், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதோடு புகழ்துணை நாயனார் என்று ஆதிசைவ திருக்குலத்திலே திரு அவதாரம் செய்த நாயன்மார்கள். நம்முடைய சந்தானாச்சாரியர்களிலே ஒருவராக திகழ்கின்ற அருணந்தி பெருமான் சிவஞான சித்தியார் என்ற அற்புத திரு சாஸ்திரத்தை நமக்கு அருளியவர். அவரும் ஆதிசைவ திருக்குலத்தை சேர்ந்தவர்தான்.
இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய ஆதிசைவ திருக்குலத்திலே திரு அவதாரம் செய்தவர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். அவரே திருமுறைகள் எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாகவும் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு திரு நாரையூர் பொல்லா பிள்ளையாரை அர்ச்சிக்கும் ஆதிசைவர் ஒருவர் இருக்கின்றார். இந்த தமிழ்நாடு உய்ய வேண்டி இறைவனது திருவருளால் அந்த ஆதிசைவருக்கு ஒரு ஆண் மகவு பிறக்கின்றது. அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தாய் தந்தையாரால் சீராட்டி வளர்க்கப்படுகின்றது. அச்செல்வ குழந்தை நன்றாக வளர்ந்து வருகின்றது. 5 பிராயம் அடைந்ததும் தந்தையார் இப்பிள்ளைக்கு வேத விதிப்படி உபநயனம் செய்துவிட்டு நம்பி என்று திருநாமம் இடுகின்றார். அதோடு வித்யாபியாசமும் செய்து வைக்கின்றார். குழந்தையாகிய நம்பி பாடசாலைக்கு சென்று நல் ஆசிரியரிடம் வடமொழியும் தமிழ் மொழியும் பயின்று பாஷா ஞானமும் நிரம்ப பெற்று வேதம் முதலிய கலைகளை கற்று வருகின்றார். இப்படி இருக்கும் நாளிலே அந்த ஆதிசைவருக்கு அதாவது நம்முடைய நம்பிகளினுடைய திரு தகப்பனாருக்கு வெளியூருக்கு சென்று சில நாட்கள் அங்கு தங்கி வரும்படி நேரிடுகின்றது. அப்பொழுது அவர் தமது அருமை புதல்வராகிய நம்பியாரை அழைத்து, நான் வேற்று ஊருக்கு சென்று திரும்பி வரும் அளவும் காலம் தவறாது நீ ஆலயத்தை அடைந்து கணேச பெருமானுக்கு நான் செய்து வந்தது போல பூஜை நைவேத்தியங்களை செய்து வருவாயாக என்று பணித்து வேற்றூருக்கு செல்கின்றார். அந்த சமயத்திலே நம்முடைய நம்பி பெருமானும் கூட தனது தந்தையாரின் கட்டளைப்படி பூஜா திரவியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று அங்கே பொல்லா பிள்ளையாராகிய கணேச பெருமானுக்கு தமது தந்தை செய்வது போலவே எண்ணெய், சிகாய் தூள், நெல்லி முள்ளித்தூள், பால், தயிர், தேன், இளநீர், கருப்பஞ்சாறு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், பஞ்சாமிர்தம், பஞ்சகவ்யம், பன்னீர், திருநீரு முதலியவற்றால் அபிஷேகம் செய்து பட்டாடைகளையும் பொன் ஆபரணங்களையும் வாசனை பொருந்திய மலர் மாலைகளையும் அழகு பெற சாத்துகின்றார். நம்பியார் தம் தந்தை கணேச பெருமானை ஆராதிப்பதை பலமுறை பார்த்திருக்கின்றார். என்றாலும் அந்த நிவேதித்த பிரசாதங்களை தம்முடைய திருத்தகப்பனார் மறுபடியும் தம் வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போவதை மட்டும் அவர் அதுவரை கவனித்ததில்லை. எனவே நம்முடைய குழந்தை நம்பி அவர் நிவேத பண்டங்களை கணேச பெருமான் உண்பதாகவே இதுவரை நினைத்து வந்தார். எனவே நம்முடைய நம்பியார் அன்னம் முதலான நிவேத பண்டங்களை எல்லாம் அக்கணேச பெருமானின் திருமுன்பு வைத்து, எம்பெருமானே இவைகளை நீர் உண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். நம்பியார் தம் பிரார்த்தனைப்படி கணேச பெருமான் அப்பண்டங்களை உண்ணாமல் இருப்பதைக் கண்டு மிக வினயமாக மிக பணிவோடு உண்ணும்படி பல முறை பிரார்த்திக்கின்றார். அப்பொழுதும் கணேச பெருமான் அவற்றையெல்லாம் உண்ணவில்லை. அதனால் மன்னிக்கவும். எனவே நம்பிகள் மிகுந்த மனக்கவலை உற்று இந்த பண்டங்களை ஐங்கர கடவுள் உண்ணாது இருப்பதற்கு காரணம் தெரியவில்லையே, நான் செய்த பூஜையில் ஏதேனும் குறை இருக்கின்றதோ, அல்லது காலதாமதமாய் வந்துவிட்டேன் என்ற கோபமோ, அல்லது சிறியவன் தொட்டதை தீண்டலாகாது என்ற கருத்தோ, அல்லது இப்பண்டங்களை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் ஆச்சாரம் இல்லாதவர்கள் அருகே வந்து இவைகளை நிஷித்தமாக்கினாரோ ஒன்றும் தெரியவில்லையே, என் செய்கேன் என்று பல முறை வருத்தம் அடைகின்றார். பல சொல்லி பரிதவிக்கின்றார். பின்னும் கணேச பெருமானை நோக்கி, சுவாமி, யான் செய்த பூஜையில் ஏதேனும் குறை இருக்கின்றது என்றால் அந்த குறையை அறிவித்தால் இக்கணமே அதனை அகற்றி விடுவேன். என் தந்தை கொண்டு வந்த போதெல்லாம் தாங்கள் உண்டு கழித்தீர்களே, நீங்கள் இப்பொழுது இப்பண்டங்களை உண்ணாமலும்
உண்ணாததற்கு காரணம் சொல்லாமலும் மௌனமாயிருந்தால் சிறியேன் யாது செய்ய வல்லேன். ஈசன் புதல்வ, இப்பொழுது கிருபை கூர்ந்து இவைகளை உண்ண வேண்டும், அல்லது உண்ணாததற்கு காரணம் இன்னது என்று சொல்லி அருள வேண்டும் என்று அழலிடைப்பட்ட வெண்ணெய் போல மனம் உருகி பணிந்து கேட்கின்றார். அப்பொழுது கணேச பெருமான் அவைகளை உண்ணவும் இல்லை, காரணமும் சொல்லவில்லை. பின்னர் நம்முடைய நம்பியார் இது பற்றி பெருந்துயரமுற்று சித்த பிரம்மை பிடித்தவர் போல திகைத்து நின்று சோர்வடைந்து சற்று நேரம் சென்று மனம் தெளிந்து எழுந்தார். பின்னர் ஐங்கர கடவுளை நோக்கி, எம்பெருமானே, சிறியேன் மீது கொஞ்சமும் கருணை இல்லையோ? சிறியோர் செய்த சிறு பிழையெல்லாம் பெரியோர்கள் பொறுப்பதுதானே முறை என்ற பழமொழி இருக்கின்றதே. யான் செய்த குற்றத்தை மன்னித்து ஏழையன் மீது கருணை கூர்ந்து இவைகளை புசிக்க வேண்டும் என்று பல முறை பிரார்த்திக்கின்றார். அப்பொழுதும் கணேச பெருமான் புசிக்கவில்லை. இன்னும் நம்பியார் விண்ணப்பிக்கின்றார், கணேச பெருமானே, கருணை கடலே, இறைவனின் புதல்வ, எளியன் மீது என்ன வன்மமோ இது பற்றி என் தந்தை வந்து என்னை அடிப்பார் அல்லவா? தாங்கள் இதனை புஜிக்காவிட்டால். அவர் அடித்தார் என்றாலும் கூட அதற்காக நான் அஞ்சவில்லை. ஆனால் அவர் இவ்வூருக்கு வர 2-3 நாட்கள் செல்லுமே. அதுவரையில் நீங்கள் ஒன்றுமே புசியாதிருந்தால் உம்மை பசி நோய் வருத்துமே என்று சொல்லி கன்றுக்கு பால் கொடாத தலையீற்று பசுவை போல வருந்தினார் நம்முடைய நம்பியார். அப்பொழுது கணேச பெருமான் அப்பொழுதும் புசிக்கவில்லை. பின்னர் நம்பியார் துன்பம் என்னும் கடலில் ஆழ்ந்து பின் செய்வது ஒன்றும் அறியாதவராய் அப்பொழுது அந்த பெருமானை வாழ்த்தி போற்றி துதிக்கின்றார். பெருமானே, தாங்கள் அந்த காவிரி நதியை கும்பமுனி என்ற அகஸ்தியர் கமண்டலத்திலே அடக்கி கொண்டு வரும் பொழுது இந்திரனின் பிரார்த்தனைக்கு இணங்கி தாங்கள் அந்த காவிரி நதியை உண்டாக்கி அந்த இந்திரனை ரட்சித்தவர் அல்லவா? சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை மாற்றி தன் அருள் பாலித்த தயாநிதியே, விண்ணவர் செய்த வேண்டுகோளுக்கு இறங்கி இலங்கை மன்னன் எடுத்துச் சென்ற அந்த ஆத்மலிங்கத்தை இந்நாட்டிலேயே இருத்திய ஏகதந்தனே, இது திருக்கோகர்ண வரலாறு அல்லவா? அவ்வாறு இருத்திய ஏகதந்தனே, இந்நாட்டினரும் மற்ற எந்நாட்டினரும் எதிர்க்க முடியாத அந்த கஜமுகாசுரனை எளிதில் அழித்து இமையவர்களை ரட்சித்த பெருமானே என்று துதித்து பின்னரும் துதிக்கின்றார். பெருமானே, பொழுது தாமதமாகின்றது, இப்பொழுதாவது கிருபை கூர்ந்து புசித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். நம்பி எவ்வளவு மனம் நைந்து வருந்தி பிரார்த்தித்தும் கணேச பெருமான் உண்ணாது இருப்பதனை கண்டு நைந்த மனத்தினராய், கணேச பெருமானே, எனது தந்தை சொற்படி நின்னை பூஜிக்க வந்தேன். அப்பூஜையில் எனக்கு தெரியாமல் யாதோ தவறு நேரிட்டு விட்டது. இது பற்றி நீர் நிவேதன பண்டங்களை புசிக்கவில்லை. எவ்வளவு இறந்து கேட்டாலும் அது இன்னதென்று எடுத்துச் சொல்லவும் இல்லை. எனவே எனது உயிரை உமது முன்னிலையில் மாய்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி அருகில் இருந்த கருங்கல்லில் தலையை மோத புகுகின்றார். அப்பொழுது அனாதியே பாசத்தால் கட்டுப்படாத ஐங்கர பெருமான் நம்பியது பக்தி வலையில் கட்டுப்பட்டு முன் கண்ணப்ப நாயனார் தமக்கு இருந்த ஒரு கண்ணையும் தோண்டிய காலத்திலே கண்ணுதல் கடவுள் கனிந்தருள் பாலித்ததை போல இப்பொழுது ஐங்கர பெருமான் நம்பி பொறு என்று சொல்லி தமது துதிக்கையை நீட்டி நம்பியின் சிரசை தடவி ஆசீர்வதித்து அங்கிருந்த நிவேதன பண்டங்களை எல்லாம் உண்ணத் தொடங்கினார். நம்பி ஆனந்தம் அடைந்து, பெருமானே, நீர் இவைகளை எடுத்து உண்பது கஷ்டமாயிருக்குமே என்று சொல்லி அரிய தவங்களால் பெற்ற அந்த பிள்ளை பசியால் வருந்துவதைக் கண்ட தாய் போல அருகில் சென்று எழுமையும் தொடரும் உழுவல் அன்போடு கூடிய இனிய வசனங்களால் அங்கிருந்த பண்டங்களையெல்லாம் எடுத்து கொடுக்க ஐங்கர மூர்த்தி தமது துதிக்கையால் அதனை வாங்கி வாங்கி உண்டார். பின்னர் நம்பி தூப தீப ஆராதனையோடு ஷோடச உபச்சாரமும் செய்து பூஜை முடித்து அங்கிருந்த ஷேட பிரசாதத்தினை தான் உண்டு பசியாறினார். பின்னர் நம்பி கணேச பெருமானை நோக்கி,
எந்தையே, இனிமேல் அடியேன் பாடசாலைக்கு சென்றால் நேரமாகிவிட்டது என்று உபாத்தியாயர் அடிப்பார். எனவே சந்தத்தில் மிகுந்த வேதம் முதலிய கலைகளை தேவரீரே சொல்லித்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். விநாயக பெருமான் நம்பியது பிரார்த்தனைக்கு இணங்கி வேதாந்தங்களையும் சிவாகமங்களையும் சிறிது பாகம் ஒரு சிறிது சந்தேக விபரீதம் இல்லாமல் கற்பிக்க நம்பி அதனை ஓதி உணர்ந்து மனம் மகிழ்ந்தார். பின்னர் நம்பிகள் கணேச பெருமானிடம் விடைபெற்று தமது இல்லத்திற்கு சென்றார். அப்பொழுது அவரது தாய், நம்பி, இவ்வளவு நேரம் என்ன செய்தாய்? நிவேதன பிரசாதம் எங்கே என்று கேட்க நடந்ததையெல்லாம் சொல்கின்றார். ஆனால் அவரது தாய் நம்பவில்லை. பொய் சொல்லாதே, உனக்கு பொய் சொல்லும்படி கற்றுக் கொடுத்தவர் யார்? நீ சொல்வது சிறிதும் நம்பக்கூடியதாக இல்லையே. நிவேதன பிரசாதங்களை யாருக்காவது கொடுத்தாயா? அல்லது யாராவது அபகரித்து கொண்டு சென்று விட்டனரா? உன்னை அடிக்கவில்லை, அடிக்க மாட்டேன், உண்மையை சொல் என்று தாயார் கேட்க அதனை கேட்டு நம்பி சொல்கின்றார். ஒன்றும் சொல்ல தெரியாதவராக சற்று நேரம் மௌனமாக இருந்து சொல்கின்றார். அம்மா, நான் பொய் சொல்லவில்லை. பொய் பஞ்ச மகா பாதகங்களில் ஒன்று என்று எனது தந்தை கூறியது நன்றாக ஞாபகத்தில் இருக்கின்றது. முக்காலத்திலும் நான் பொய் சொல்ல துணியேன், சொல்ல மாட்டேன். நான் சொன்னது முற்றும் உண்மை என்று சொல்ல அதனை கேட்ட தாயார், பொய் சொல்கின்றாயா என்று கேட்டதற்கு தம் புதல்வன் படும் மன துயரத்தை கண்டு அது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம் என்று நினைத்து, நம்பி, நாளைய தினம் உன்னுடன் நானும் வருவேன். நீயும் அதே போன்று எம்பெருமானை நிவேதன பண்டங்களை புசிக்கும்படி செய்வாயா என்று கேட்க அப்படியே செய்கின்றேன் என்று சொல்கின்றார். பின்னர் அது இருக்கட்டும், பாடசாலைக்கு போய் வா என்று சொல்ல நம்பி மறுபடியும் சொல்கின்றார். இந்த உபாத்தியாயர் சொல்வதை விட மிக தெளிவாக நமது விநாயக பெருமான் சொல்லிக் கொடுத்தார். எனவே பாடங்களை எல்லாம் சந்தேக விபரீதமற நன்றாக கற்று வந்தேன். எனவே நான் பாடசாலைக்கு போகவில்லை என்றார். எனவே அம்மையார் இந்த பதிலிலும் சந்தேகம் உடையவராக, சரி, நாளை தான் சென்று போய் பார்ப்போமே என்று நினைத்து மறுநாள் அதே போன்று நம்பிகளிடம் அந்த பூஜை திரவியங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார் திருக்கோயிலுக்கு. அதே போன்று தானும் உடன் செல்கின்றார். அப்பொழுது அதே போன்றே நம்முடைய நம்பி பெருமான் விநாயக பெருமானுக்கு அதே போன்ற அபிஷேக அலங்காரங்களை செய்து நிவேதன பண்டங்களை அப்பெருமான் முன் வைத்து வேதம் முதலியவைகளால் துதி செய்து, பெருமானே, சிறியன் மீது நேற்றைக்கு கிருபை கூர்ந்தது போலவே இன்றும் இவைகளை உண்டு பசியாற வேண்டும் என்று பிரார்த்தித்து பண்டங்களை எடுத்து எடுத்து கொடுக்க ஐங்கர பெருமான் தமது துதிக்கையால் அவைகளை வாங்கி வாங்கி உண்டார். பின்னர் தூப தீப முதலான சோடச உபச்சாரங்களை செய்து பூஜையை முடித்தார். இதனை கண்ட இந்த பெருஞ்செய்கையினை கண்ணார கண்டார் நம்பியது தாயார் தம் புதல்வன் பால் விநாயக பெருமான் பேரருள் பாலித்ததை நினைந்து நினைந்து அடங்காத மகிழ்ச்சியுற்று அப்பெருமானை பலமுறை பணிந்து துதி செய்கின்றார். பின்னர் நம்பி அப்பெருமானை நோக்கி, நேற்று சொல்லிக் கொடுத்தது போலவே இன்றைக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஐங்கர பெருமான் தன்னை இத்தன்மையன் என்று அறுதியிட்டு சொல்ல உணராத வேதம் முதலிய கலைகளை சந்தேக விபரீதம் அற அவற்றையெல்லாம் முற்றும் உணரும்படி சந்தத்தோடு போதிக்கின்றார். நம்பியும் போதி உணர்ந்து ஐங்கர பெருமானிடம் விடைபெற்று தாயாருடன் தமது இல்லத்திற்கு சென்று சேருகின்றார். நற்கஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்பதற்கு ஏற்ப விநாயக பெருமானே அத்துணை கலைகளையும் பயிற்றுவிக்கின்றார். இந்த அற்புத செயல்களை அந்த ஊரில் இருப்பவர்களும் பிறரும் கேட்டு அதிசயித்து அது முதல் அப்பெருமானின் திருவருளை வியந்து வணங்கி நம்பியிடம் வந்து அவரது திருவடிகளிலே பணிந்து ஆனந்தம் அடைகின்றனர். எல்லா நாட்களிலும் நம்பி இது போன்றவே விநாயக பெருமானை ஆராதிக்கின்றார். அதோடு கலைகளையும் பயின்று வருகின்றார். நம்பியது தந்தையாகிய ஆதிசைவர் வந்து தம் புதல்வருக்காக ஐங்கர பெருமான் செய்த அற்புத செயல்களையெல்லாம் கேட்டு பேரானந்தம் அடைந்து நம்பியை அழைத்து, இனி விநாயக பெருமானுக்கு நீயே நாள்தோறும் பூஜனை செய்து வா என்று பணிக்கின்றார். இந்த அற்புத செய்தி சோழ நாடு முழுவதும் பரவுகின்றது. அப்பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற சிவனடியார்கள் எல்லோரும் வந்து பொல்லாப்பிள்ளையாரும் அவரது அடியவராகிய நம்பியையும் தரிசித்து வணங்கி செல்கின்றனர். நம்பி ஐங்கர பெருமானிடம்
பின் சில நாட்களில் வேதாந்தங்களையும் உபனிஷத்துகளையும் சிவாகமங்களையும் புராண இதிகாசங்களையும் பண்டை தமிழ் இலக்கிய இலக்கணங்களையும் ஒரு சிறிதும் ஐயமுற கற்று ஒப்புயர்வில்லாத புலவராக விளங்கினார். ஐங்கர பெருமானை இவற்றையெல்லாம் போதித்தனால் அவர் ஒப்புயர்வற்ற இந்த கலைகளிலே சிறந்து விளங்கினார். எனவே அவரை நம்பியாண்டார் நம்பி என்று திருநாமம் கொண்டு எல்லோரும் அழைத்தனர். நம்பி என்பது நம்பியாண்டார் நம்பி என்பது நம்பி என்ற விநாயக பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவராகிய நம்பி என்ற பொருளில் வரும். எனவே நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி என்பது நம்முடைய பெருமானின் திருநாமம், அது விநாயக பெருமானின் திருநாமமாகவும் ஆகின்றது. எனவே நம்பி ஆகிய விநாயக பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பி, நம்பி ஆண்டார் நம்பி என்று திருநாமம். இவ்வாறு கொற்றவங்குடி பெருந்தகையார் இவ்வாறு கூறி அருளி இருக்கின்றார். இந்த செய்தி சோழ நாட்டு முழுவதும் பரவி இந்த அற்புதங்கள் எல்லாம் திருவாரூரிலே வாழ்கின்ற அபயகுலசேகர சோழன் மனம் கனிந்து கேட்டு அப்பிள்ளையாரையும் நம்பியாண்டார் நம்பிகளையும் தரிசிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை கொண்டான். எனவே அச்சோழன் வாழை, மா, பலா, கொய்யா, நாவல் முதலான பழ வகைகளையும் சிற்றுண்டி வகைகளையும் நிறைய வண்டிகளிலே ஏற்றிக்கொண்டு படைகள் சூழ புறப்பட்டு திருநாரையூரை நோக்கி வந்தான். அரசன் வரும் செய்தியை கேட்டு திருநாரையூர் மக்கள் எல்லாம் மிகுந்த அலங்காரம் செய்து அரசனை வரவேற்கின்றார்கள், உபசரிக்கின்றார்கள். அரசன் அந்த உபசரிப்பை ஏற்று அந்நகருக்கு உள்ளே வருமளவு அந்த வண்டிகளை நிறுத்தி மற்ற வண்டிகளை எல்லாம் அருகில் இருக்கின்ற ஊர்களிலே நிறுத்தி இவற்றையெல்லாம் ஐங்கர பெருமான் சந்நிதியில் வைக்கும்படி தன் ஏவலாளர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அந்த பண்டங்களை அவ்வாறு அவர்களை வைக்கின்றார்கள். அப்பொழுது அபயகுலசேகர சோழன் அன்போடு சென்று நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானை கண்டு நமஸ்காரம் செய்கின்றார். இக்கலி யுகத்தில் எழுந்த அற்புதனே, இணையில்லா பக்தி வாழ்க, இணையில்லா பக்தி வாழ் அகமே, முக்கண் அளித்த முதல்வனாம் ஐந்தும் முடக்கிய தடக்கையன் ஆண்ட திக்கெல்லாம் புகழும் தெய்வமே, முன்னாள் சிவபரன் முகம் வரு குலத்தில் சொக்கமாய் உதித்த தோன்றலாம் தேவே, தொழும்பனை ஆண்டருள் இன்றே என்று நம்பியாண்டார் நம்பிகளை துதித்து ஸ்தோத்திரம் செய்து வணங்கி, எம் குடி முழுதும் ஆளுகின்ற குரு சிகாமணியே, அடியேன் கொண்டு வந்தவைகளை தானே முளைத்த தனி பரனாகிய ஐங்கர பெருமானுக்கு இப்பொழுதே நிவேதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய, நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அதனை கேட்டு மனம் கனிந்து அரசனது முதிர்ந்த பக்தியையும் திருப்பணியையும் வியந்து ஆலயம் அடைந்து ஐங்கர பெருமானை பணிந்து, சுவாமி, அபயகுலசேகர சோழன் கொண்டு வந்தவைகளை நீ அமுது செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, நம்பியாண்டார் நம்பிகளது அந்த முதிர்ந்த சொல்லுக்கு இணங்கி ஐங்கர கடவுள் அங்கு வைத்திருந்த பண்டங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கின்றார். நம்பியாண்டார் நம்பிகளும் அரசன் கொண்டு வந்திருந்த அந்த பண்டங்களையெல்லாம் நிரீக்ஷணம், புரோக்ஷணம், அபியுக்ஷணம், அபிமந்திரிதம் என்று 4 வகை சுத்தி செய்து நிவேதிக்க, ஐங்கர பெருமான் அவற்றை ஏற்று துதிக்கையால் வாரி வாரி உண்டார். நம்பியாண்டார் நம்பி தூப தீபாராதனை செய்து முடித்து நிறைவு செய்தார். அதனை கண்ட அரசனும் அவனது படைகளும் மற்றும் அடியார்களும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தனர். பின்னர் அரசன் மனம் உருகி நம்பியாண்டார் நம்பியினது திருவடிகளிலே விழுந்து வணங்கி, அந்தணர் குல சிகாமணியே, அடியேற்கு ஒரு விண்ணப்பம் உள்ளது, தேவரீர் அதனை செவிசாய்த்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அதற்கு இசைவு தெரிவித்து, மன்னவர் ஏரே, அதனை சொல்வாயாக என்று கேட்க, அரசன் சொல்கின்றான், அழியா புகழ் பொருந்திய சமயக்குறவர்கள் 4வரில் 3 திருவாய் மலர்ந்தருளிய தேவார திருமுறைகள் ஆகிய தமிழ் வேதங்கள், அவைகள் முற்றும் முழுவதுமாக இருக்கும் இடம் தெரியவில்லை. எனவே அவைகள் எங்கு இருக்கின்றது என்பதனை நம் ஐங்கர பெருமானிடம் கேட்டு விண்ணப்பித்து தாங்கள் அதனை கண்டெடுக்க வேண்டும். நான் இந்த தமிழ்நாடு முழுவதும் தேடுவித்தேன், என்றாலும் அவைகள் கிடைக்கவில்லை என்று ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இன்னொரு விண்ணப்பமும் இருக்கின்றது என்று அபயகுலசேகர சோழ மன்னன் வைக்கின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்ட தொகையில் பாடப்பெற்ற அடியார்களின் பிரபாவங்கள் இத்தகைத்து என விரிவாக விளங்காமையால்
பல பெரியோர்களை அது பற்றி கேட்டேன். அந்த அடியார்களது பிரபாவங்களை தெரிந்து சொல்பவர்கள் யாரும் இல்லை. எனவே அந்த திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தில் புகழப்பெற்ற அடியார்களது பிரபாவங்களை தாங்கள் தாங்கள்தான் விளக்கி அருள வேண்டும் என்று 2 விண்ணப்பங்களை வைக்கின்றார் அபயகுலசேகர சோழ மன்னன். இந்த 2 அரிய விஷயங்களும் விளங்காது இருப்பது அடியேனுக்கு மட்டுமல்ல, இத்தமிழ்நாட்டில் உள்ள அடியார்களுக்கும் அது பெரும் குறையாகும். எனவே இந்த தமிழ்நாட்டில் யாண்டும் மன்னி நிலவுறுமாறு திருமுறைகள் இருக்கும் இடத்தையும் அடியார்களது பிரபாவங்களையும் நமது ஐங்கர பெருமானை கேட்டு அடியேனுக்கும் இந்த உலகினத்திற்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதே இந்த விண்ணப்பம் என்று மன்னன் விண்ணப்பிக்க, நம்பியாண்டார் நம்பி இவைகளையெல்லாம் கேட்டு, மன்னவனே, நீர் விரும்பியவை நுமக்கும் மற்றைய சிவனடியார்களுக்கும் பெரும் பயன் அளிக்கும். எனவே உமது வேண்டுகோளின்படி நம் குலதெய்வமாகிய கணேச பெருமானை கேட்டுச் சொல்கின்றேன் என்று கேட்டு நம்பியாண்டார் நம்பி திருக்கோயிலை அடைந்து பொல்லா பிள்ளையாரை பணிந்து சித்த விகல்பம் சிறிதுமின்றி திருவருள் வசத்தவராக நின்று ஆனந்த கண்ணீர் சொரிய வந்தித்து மூவர் தமிழ் இருக்கும் இடமும் திருத்தொண்ட தொகையில் குறித்த அடியார்கள் பிரபாவமும் அடியேனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, உலகம் எல்லாவற்றையும் அவற்றின் வேறாகவும் விளங்கி முக்கால செய்கைகளும் முழுதும் ஒருங்கு உணர்ந்த ஐங்கர பெருமான் அதற்கு இசைவு தெரிவித்து தேவார திருமுறைகள் இருக்கும் இடத்தையும் திருத்தொண்ட தொகையில் குறித்த பெரியவர்களது பிரபாவங்களையும் விசிதமாக சொல்ல, நம்பியாண்டார் நம்பி பெருமான் ஆன்மாக்கள் மீது வைத்த அரும் கருணையினாலே யானை முகப் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியவைகளை ஒரு சிறிதும் தவறாது தம்முடைய தூய்மை பொருந்திய அந்த அறிவின் கண்ணே திருவருள் சார்பினால் மனனம் செய்து கொண்டார். பின்னர் நம்பியாண்டார் நம்பி அபயகுலசேகர சோழனிடம் வந்து ஐங்கர பெருமான் அருளி செய்தவர்களை மன மகிழ்ச்சியோடு சொல்கின்றார். அறிவில் மேம்பட்ட சிவனடியார்கள் மிகுந்து வாழும் சீர்காழி பதியில் திரு அவதாரம் செய்த திரு ஞானசம்பந்த பிள்ளையார் திரு தோணியப்பரது திருவுள்ள பாங்கின்படி உலக மாதாவாகிய உமாதேவியாரால் ஊட்டப்பெற்ற திருமலை பாலை உண்டு அத்தோணியப்பரை ரிஷப வாகனத்தின் மீது தரிசித்து திருவாய் மலர்ந்தருளிய தோடுடைய செவியன் என்ற தொடக்கத்து செய்யுளை உடைய பதிகம் முதலாவதாகவும் கல்லூர் என்ற தொடக்கத்து செய்யுளை உடைய பதிகம் இறுதியாகவும் உடைய தேவார திருப்பதிகங்கள் 16,000 ஆகும். திருவாமூர் என்னும் திருப்பதியில் அவதாரம் செய்த திரு நாவுக்கரசு பெருமான் எனும் அப்பர் சுவாமிகள் திருவதிகை என்னும் திருப்பதியை அடைந்து அங்கு திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் வீரட்டானேஸ்வரரை வணங்கி தன்னை வருத்தும் கொடிய சூளை நோய் தீரும்படி திருவாய் மலர்ந்தருளிய கூற்றாயினவாறு என்ற தொடக்கத்து செய்யுளை உடைய பதிகம் முதலாக ஒருமானை தரிக்கும் என்ற தொடக்கத்து செய்யுளை உடைய பதிகம் இறுதியாக உடைய திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிகங்கள் 49,000 ஆகும். திரு நாவலூரின் கண் திருவதாரம் செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணை நல்லூர் என்னும் திருப்பதியில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கண்ணுதல் பெருமான் தடுத்தாட்கொண்ட பொழுது திருவாய் மலர்ந்து அருளிய பித்தா பிறைசூடி என்ற தொடக்கத்து செய்யுளை உடைய பதிகம் முதலாக ஊழிதோறும் என்ற தொடக்கத்து செய்யுளை உடைய பதிகம் இறுதியாகவும் உடைய திருப்பதிகங்கள் 38,000. இவற்றுள் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகங்கள் 3 திருமுறைகளாகவும் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் 3 திருமுறைகளாகவும் அவர்களது காலத்திலேயே பகுக்கப்பட்டிருக்கின்றன. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் பகுக்கப்படாமல் இருக்கின்றன. எனவே என்றும் நிலை பெற்றதாகிய இத்திருமுறைகள் அவைகள் நெருப்பிலே வேகாது ஆற்றுப்பெருக்கில் எதிர்த்து செல்லும் எலும்புக்கும் உயிரை கொடுக்கும் இடப்பட்ட விஷத்தை முறிக்கும் யானையை வணங்கச் செய்யும் கருங்கல்லை கடலில் மிதக்கச் செய்யும் மடுக்கரையில் முதலை உண்ட பிள்ளையை வரவழைக்கும் இத்தகைய பெருமை வாய்ந்த திருமுறைகள் அவைகள் பூர்வத்தில் யஜுர்வேதத்தை சிச்சிலி பறவை விழுங்கியது முன்பு சோமுகாசுரன் என்ற அசுரன் 4 வேதங்களையும் சுருட்டி கொண்டு கடலிலே ஒளிந்திருந்தான். அப்படியில்லாமல் இந்த திருமுறைகள் தமிழ் வேதங்கள் யாவராலும் அபகரிக்கப்படவில்லை. தில்லைவனம், திருச்சிற்றம்பலம், மன்று, கோயில், கனகசபை, புலியூர் என்பன முதலான பல திருநாமங்கள் வாய்ந்த சிதம்பர தலத்திலே
திரு நீலகண்ட பெருமானாகிய நடராஜ பெருமான் பஞ்சகிருத்திய தாண்டவம் புரியும் சிற்சபையின் மேற்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு அறையில் இத்திருமுறைகள் அனைத்தையும் அவைகளை அருளிய ஆச்சாரிய மூர்த்திகள் மூவரும் சேமித்து அதன் கதவின் தமது திருக்கர முத்திரை இட்டிருக்கின்றனர். ஆதலால் அவைகளை ஆராய்ந்து எடுத்து வெளிப்படுத்தல் வேண்டும் என்று பொல்லாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு இவ்வாறு அருளியதை நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அந்த அரசனுக்கு அருளி செய்கின்றார். ஐங்கர பெருமான் தமக்கு இதனை உபதேசமாக சொல்லி அருளியதை அரசனுக்கு சொல்லி அருளுகின்றார். அதோடு கூட திருத்தொண்ட தொகையில் குறித்த பெரியவர்களது வரலாறுகளையும் அவர்கள் செய்த திருத்தொண்டுகளையும் கூட கணேச பெருமான் பொல்லாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானுக்கு உபதேசம் செய்ய அதனை அரசனுக்கு சொல்லி முடிக்கின்றார் நம்பியாண்டார் நம்பிகள். அதனை கேட்ட அபயகுலசேகர சோழ மன்னன் இத்தமிழ்நாடு முழுவதும் பரவி எக்காலத்தும் நிலை பெற்று விளங்குமாறு இச்சரிதங்களை தாங்களே செய்யுள் வடிவாய் இயற்றித் தர வேண்டும் என்று பிரார்த்திக்க நம்பியாண்டார் நம்பிகள் அதற்கு சம்மதம் தெரிவித்து அடியார்களது சரித்திரங்களை அந்தாதி தொடர்புடைய கலித்துறை வடிவமாக திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற திருநாமம் கொண்டு ஒரு திருவருள் அற்புத திருநூலை இயற்றி நமக்கு அருளினார். அதுவே வகை நூலாக திருத்தொண்ட திருத்தொகை எனும் பதிகத்திற்கு தொகை நூலுக்கு வகை நூலாக அமைந்திருக்கின்றது. ஸ்ரீமத் சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணம் இயற்றுவதற்கு ஆதாரமாகவும் இருந்தது இந்த அந்தாதிதான். அதோடு நம்பியாண்டார் நம்பிகள் இன்னும் கூட விநாயகர் இரட்டை மணிமாலை என்ற பிரபந்தத்தையும் அருளினார். அரசன் அவைகளை பெற்று ஓதி உணர்ந்து அவைகளின் உன்னத நடையினையும் ஆழ்ந்த கருத்தினையும் நோக்கி பெரும் மகிழ்ச்சி உற்றான். அதன் பின்னர் அரசன் பொல்லாப்பிள்ளையாரை தரிசித்து பணிந்து அப்பிள்ளையாரது திருக்கருணையினை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெக்குருகி மாறா பேரானந்தம் கொண்டு ஆலயத்திலிருந்து வெளிவந்து நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானை ஒரு சிவிகையிலே பல்லக்கிலே ஏற்றி முன் செல்ல விடுத்து தானும் ஒரு சிவிகையிலே ஏறி சிதம்பர தலத்தை நோக்கி செல்கின்றான். பின்னர் அரசன் அத்தலத்தை சமீபத்து அடைந்தவுடன் நம்பியாண்டார் நம்பியுடன் சிவிகையில் இருந்து இறங்கி ஸ்தூலலிங்கங்களாகிய சிதம்பர திருக்கோபுரங்களை தரிசித்து நிலத்திலே பணிந்து நடந்து சென்று அத்தலத்தை அடைகின்றார்கள். அப்பொழுது நடராஜ பெருமானை அர்ச்சிக்கும் தில்லைவாழ் அந்தணர்கள் முதலானவர்கள் அரசன் வரும் செய்தியை கேள்விப்பட்டு பூரண கும்பம் எடுப்பித்துக் கொண்டு பல்வகை வாத்தியங்களோடு வேத ஒலியும் கடல் ஒலி என முழங்க எதிர்வந்து ஆசீர்வதிக்கின்றனர். அரசன் அவர்களை பணிந்து உபசரித்து அவர்களுக்கு தகுந்த மரியாதைகளை செய்து அனுப்பிவிட்டு திருவீதி வலம் வந்து ஆலயத்துள் சென்று சிவாகமங்களும் புராணங்களும் கூறும் சிவாலய தரிசன விதிப்படி ஸ்ரீமத் நடராஜ பெருமானையும் சிவகாமவல்லி தேவியாரையும் தரிசித்து வணங்குகின்றான். பின்னர் அப்பெருமான் சந்நிதிக்கண் தில்லைவாழ் அந்தணர்களையும் திருத்தொண்டு செய்பவர்களையும் மற்றும் சிவனடியார்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு திரு நாரையூர் பொல்லாப்பிள்ளையார் சொல்லி அருளியதை தெரிவித்து சிற்சபையின் பக்கத்திலே இருக்கின்ற அறையை திறந்து அதில் சேமிக்கப்பட்டிருக்கும் திருமுறைகளை எடுத்து வெளியிட வேண்டும் என்று கேட்கின்றான் அரசன். அரசன் சொல்லியதை கேட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் முதலானவர்கள் திருநெறி தமிழ் வேதங்களை சேமித்து வைத்த சமயாச்சாரியார்கள் மூவரும் வந்தால் அந்த அறை திறக்கக்கூடும், இல்லையேல் திறக்கம் கூடாது என்று சொல்கின்றனர். இதுவே மரபு, எங்களுக்கு உபதேசமாக செய்யப்பட்ட மரபு என்று சொல்கின்றனர். அதனை கேட்டு சிற்சபையுடைய நடராஜ பெருமானுக்கு மிகுந்த திருவிழா செய்து தேவார தமிழ் வேதங்களை அருளிய சமயாச்சாரியார் மூவர் திருவுருவங்களை திருமேனிகளை சிதம்பரம் திருவீதிகளிலே உலா வரும்படி செய்து ஆலயத்தை வலம் வருவித்து ஆன்மாக்களது உள்ளங்களை உலையிலிட்ட உலோகம் போல் உருக்குகின்ற தமிழ் வேத திருமுறைகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு எதிரில் மூவர் திருமேனிகளையும் கொண்டு வந்து சமயாச்சாரியார்கள் மூவரும் எழுந்தருளி இருக்கின்றனர் என்று தில்லைவாழ் அந்தணர்களுக்கு கூறுகின்றான் அரசன். பின்னர் அந்த அந்தணர்கள் முதலானவர்கள் சம்மதிக்க அரசன் ஆச்சாரிய சுவாமிகள் மூவரும் தமது திருக்கர முத்திரையிட்டிருந்த அறையை திறப்பித்து அதில் திருமுறை சேமத்தை கண்டு பேரானந்தம் கொண்டு நமஸ்கரித்து எழுந்து அச்சேமத்தின் கவச்சத்தினை திறப்பித்து பார்க்கின்றான். அப்பொழுது அந்த திருமுறைகள் இருக்கும் ஏடுகள் எல்லாம் நொய்மையாகிய செல்லு புற்று மூடியிருந்தது. அரசன் அத்திருமுறைகளை வெளியே எடுத்து வைக்கும்படி செய்து மூடியிருந்த புற்று மண் குவையை முழுவதும் நீக்கி பல குடங்களில் எண்ணெயை வருவித்து அக்குவை நன்கு நனையும்படி ஊற்றி
திருவேடுகள் எல்லாவற்றையும் எடுக்க அதிலே அநேக ஏடுகள் பழுதுபட்டிருப்பதை கண்டான். இன்பமும் துன்பமும் கணத்திற்கு கணம் மாறி மாறி வரும் என்று ஆன்றோர்கள் மொழிவதற்கு ஏற்ப அரசன் பேரானந்தத்து அழுந்து இருந்த அக்கணமே துன்பத்தில் உழன்று கண்ணீர் பெருக சம்போ சங்கரா கங்காதரா காலகாலா கண்ணுதல் பரமா என்று கூறி சிந்தை தளர்ந்து மயங்கி நிற்கின்றான். அபயகுல சேகர சோழன் இவ்வாறு ஏடுகள் இருக்கின்றதே என்று வருத்தமுற்று, அதே நேரம் ஏடுகளும் கிடைத்திருக்கின்றதே என்று இன்பமும் உற்று இருக்கின்ற வேளையிலே பெரும்பான்மையான ஏடுகள் இவ்வாறு இருக்கின்றதே என்று மெய்யன்போடு துன்பக் கடலில் கரை காணாது வருந்தின பொழுது, அப்பொழுது மெய்யடியார் தன்னை நினைந்து வருந்துவதை ஒரு சிறிதும் சகிக்க முடியாதவர் பரமேஸ்வரன் அவரது திருவருளால் அங்கு அந்தணர் முதலானவர்களும் இந்த அரசனும் கேட்கும்படி ஒரு அசரீரி திருவாக்கு எழுந்தது. வைதிக சைவ சமயாச்சாரியார்களாகிய மூவர்களது திருப்பாடல்களில் இக்காலத்திற்கு வேண்டுவனவற்றை மட்டும் தெரியும்படி வைத்து எஞ்சியவற்றை நாமே மறையச் செய்தோம். அரச, நீ இது பற்றி வருந்தாதே என்று ஒரு அசரீரி வாக்கு ஆகாயத்தில் தோன்றியது. அவ்வாக்கை கேட்ட மாத்திரத்தில் அரசன் பரமேஸ்வரனது பெரும் திருக்கருணையை நினைந்து நினைந்து தமது மனக்கவலை முற்றும் ஒழித்தான். அங்கிருந்த மற்றையோரெல்லாம் அற்புதமும் ஆனந்தமும் உற்றிருந்தனர். அரசன் தன் மனக்கவலை முற்றும் நீங்கி தேவாமிர்தம் உண்டவரை போல சந்தோஷிக்கச் செய்த நம்பியாண்டார் நம்பிகளது திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவருக்கு பொன் மணி முதலிய வைத்திருக்கும் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றான். அதோடு கூட தன்னுடைய பொக்கிஷச்சாலையை திறந்து சிவனடியார்கள் வேண்டுமளவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பறை அறிவிக்கின்றான். அந்த சமயத்திலே அரசன் அந்த பேரானந்தம் கொண்டு சமயாச்சாரிய மூர்த்திகள் மூவர் அருளிய தெய்வத்தன்மை உடைய தேவார திருமுறைகளில் இறைவன் திருவருளால் அந்த வன்மீகமாகிய புற்று மருவியது போக எஞ்சி கிடைத்த பதிகங்களை முன்னர் இருந்தவாறே வகுக்க வேண்டும் என்று நினைத்து அதனை நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானுக்கு விண்ணப்பமாக கூற அவரும் இது செய்ய வேண்டியது அவசியமே என்று ஆமோதித்து திருமுறைகளை வகுக்க ஆரம்பித்தார். எனவே ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளியதில் கிடைத்த 384 பதிகங்களை முன்னிருந்தது போலவே முதல் 3 திருமுறைகளாக வகுக்கின்றார்கள். பின்னர் ஆளுடைய அரசர் திரு நாவுக்கரசு சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியதில் கிடைத்த 370 பதிகங்களை முன் இருந்தது போலவே 3 திருமுறைகளாக வைத்து அவைகளை 4, 5, 6வது திருமுறைகளாக வகுத்தார். ஆளுடைய நம்பியார் எம்பிரான் ஆளுடைய நம்பிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியதில் கிடைத்த 100 பதிகங்களை முன் இருந்தது போலவே ஒரே திருமுறையாக்கி அதனை 7வது திருமுறையாக அமைத்தார். தூய்மையாகிய மந்திரங்கள் 7 அந்தம் உடையவை, அதாவது சப்த கோட்டி மகா மந்திரங்கள். எனவே மூவர் திருமுறைகளை 7 திருமுறைகளாக வகுத்தார். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருமுறைகளை திருக்கடை காப்பு என்றும், திரு நாவுக்கரசு பெருமான் அருளிய திருமுறைகளை தேவாரம் என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருமுறைகளை திருப்பாட்டு என்றும் சைவர்கள் கூறி வருவார்கள். அதன் பின்னர் இந்த மூவர் திருமுறைகளை இவ்வாறு தொகுத்ததன் பின்னர் திருவருட் பெரும் செல்வர்களாகிய மற்றைய பெரியவர்கள் அருளிய நூல்களையும் இத்திருமுறைகளுடன் ஒரு கோவையாக செய்ய வேண்டும் என்று கருதி ஆளுடைய அடிகளாகிய எம்பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தை 8வது திருமுறையாக தொகுக்கின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். பின்னும் திரு மாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், நம்பி காடவ நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதர், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்ற 9 திருவாய் மலர்ந்தருளிய திருவிசைப்பா மாலையை 9வது திருமுறையாக அமைத்தார். திருமூல தேவ நாயனார் திருவாய் மலர்ந்து அருளிய திருமந்திரம் என்னும் அருட்பெருநூலை 10வது திருமுறையாக அமைத்தார். இந்த அரிய செய்கைகளையெல்லாம் நிகழ்த்திய நம்பியாண்டார் நம்பிகள் நீங்காத மனக்களிப்பு அடைந்து கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் முதலான 8 பிரபந்தங்களை அந்த நேரத்திலே அருளி செய்கின்றார். அரசன் நடராஜ பெருமானின் ஆலயத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்திலே பேரவையை கூட்டி அதில் அரங்கேற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்க நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அதற்கு இசைந்து தாம் இயற்றி அருளிய அந்த 8 பிரபந்தங்களையும்
அதோடு முன்பு திரு நாரையூரில் இயற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதி மற்றும் விநாயகர் இரட்டை மணிமாலை என்ற 2 பிரபந்தங்களையும் அங்கு அந்த 1000 கால் மண்டபத்திலே ஓதி அரங்கேற்றம் செய்து பொருள் கூறினார். அச்சபையோர் அந்த பிரபந்தங்களில் பொதிந்துள்ள சொற்சுவை பொருட்சுவைகளைக் கண்டு பேரானந்தம் கொண்டு நம்பியாண்டார் நம்பியை துதித்து செல்கின்றனர். அபய குலசேகர சோழனும் கூட மிக அகமகிழ்ந்து நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பட்டாடைகளும் நவமணி மாலைகளும் அர்ப்பணம் செய்து உபசரித்து வணங்கினார். பின்னர் அந்த அரசன் தவராஜ சிவஞான பெருஞ்செல்வர்களாகிய மற்ற பெரியோர்கள் அருளிய சிறிய பிரபந்தங்களையும் தாங்கள் இயற்றிய பிரபந்தங்களையும் அங்கே ஒருங்கி திரட்டி தர வேண்டும் என்று பிரார்த்திக்க நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அங்கனமே திரு ஆலவாய் உடைய இறையனார் அருளிய திருமுகப்பாசுரம் முதலான 30 பிரபந்தங்களையும் தாம் இயற்றி அருளிய 10 பிரபந்தங்களையும் ஒரு கோவைப்படுத்தி கொடுத்தார். அபய குலசேகர சோழன் அதனை பெற்று மகிழ்ந்து பின்னர் இவைகளெல்லாம் 11வது திருமுறைகளாக அமைந்தன. மந்திரங்கள் அவைகள் சேர்க்கையால் 11, அதற்கு ஏற்ப முன்னர் வகுத்த திருமுறைகள் 7ஓடு மேலே சொன்ன நூல்களை சேர்த்து திருமுறைகள் 11 ஆகின. மந்திரங்கள் 11, எனவே அதற்கு ஏற்ப திருமுறைகளும் 11 என்று ஆகின. இந்த 11வது திருமுறையில் அடங்கிய 40 பிரபந்தங்கள் என்பவை இறையனார் அருளிய திருமுக பாசுரம், காரைக்கால் அம்மையார் இயற்றி அருளிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி, ஐயடிகள் காடவர்கோன் இயற்றி அருளிய க்ஷேத்திர திருவெண்பா, சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றி அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணிக்கோவை திருக்கயிலாய ஞான உலா, நக்கீரதேவநாயனார் இயற்றி அருளிய கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி, திரு ஈங்கோய் மலை 70, திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை, திருவெழுகூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோப பிரசாதம், காரெட்டு போற்றி திருக்கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திருக்கண்ணப்பதேவர் திருமரம். இனி கல்லாட தேவநாயனார் இயற்றியருளிய திருக்கண்ணப்பதேவர் திருமரம், கபிலதேவநாயனார் இயற்றிய மூத்த நாயனார் இரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவந்தாதி, பரணதேவநாயனார் இயற்றியருளிய சிவபெருமான் திருவந்தாதி, இளம்பெருமான் அடிகள் இயற்றிய சிவபெருமான் திரு மும்மணிக்கோவை, அதிரா அடிகள் இயற்றிய மூத்த பிள்ளையார் திரு மும்மணிக்கோவை, பட்டினத்து பிள்ளையார் இயற்றியருளிய கோயில் நான்மணிமாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை, திரு ஏகம்பம் உடையார் திருவந்தாதி, திரு ஒற்றியூர் ஒருபா ஒருபது. பின்னர் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் தாம் இயற்றி அருளிய விநாயகர் திரு இரட்டை மணிமாலை, கோயில் திருப்பண்ணியர் விருத்தம், திருத்தொண்டர் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, திருச்சண்பை விருத்தம், திரு மும்மணிக்கோவை, திரு உலாமாலை, திருக்கலம்பகம், திருத்தொகை, திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவேகாதச மாலை என்ற பிரபந்தங்கள் இவ்வாறு 11வது திருமுறையிலே அமைக்கப்பட்டன. இந்த திருமுறைகளை வகுத்த பின் அத்திருமுறைகளுக்கு பண் வரிசை பெறும் பொருட்டு அத்திருமுறைகளை பண்ணோடு முன்னர் ஓதிய திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவதாரம் செய்தருளிய திரு எருக்கத்தம் புலியூரில் யாரேனும் இருக்கலாம் என யூகம் செய்து அபயகுலசேகர சோழனும் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானும் திரு எருக்கத்தம் புலியூருக்கு எழுந்தருளுகின்றனர். அவர்கள் அந்நகரில் விசாரித்து பார்க்க அப்படி யாரும் இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். எனவே அங்கு இருக்கின்ற பெருமான் ஆலயத்தை அடைந்து பரமேஸ்வரரை வணங்கி தேவார திருமுறைகளுக்கு, மூவர் தேவார திருமுறைகளுக்கு இனிய பண் அதனை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்பொழுது ஒரு திருவாக்கு கேட்கின்றது, அசரீரி திருவாக்கு கேட்கின்றது. இத்திரு எருக்கத்தம் புலியூரில் இசை நூலில் தேர்ச்சியுற்றிருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது மரபில் உதித்துள்ள ஒரு பெண், அவளுக்கு திருமுறைகளுக்கு உரிய இசை திறங்களை யாம் தந்தருளினோம். அந்த பெண்ணை தில்லை அம்பலத்தில் தாண்டவம் புரிபவரது சந்நிதியில் அழைத்து வந்து திருமுறை பணுவல்களை பண்ணோடு பாடுவித்து பன்முறை வகுத்தல் தகுதியாம் என்று ஆகாசத்திலே இந்த அசரீரி வாக்கு கேட்டது. அசரீரி வாக்கை கேட்டு அற்புதமும் ஆனந்தம் உற்று அந்த பெண்மணியை சந்தித்து அப்பெண்மணியை அங்கே கூத்த பெருமானின் திருச்சந்நிதியிலே எழுந்தருளவித்து செய்து யாழ் முதலான இசைக்கருவிகளின்
அந்த அவற்றையெல்லாம் கொடுத்து அப்பெண்ணே அந்த யாழ் முதலிய இசைக்கருவிகளின் சொதிக்கிணங்க இனிய பண்ணோடு திருமுறைகளை பாடுவித்து கேட்டு ஆனந்தம் அடைந்தனர். அசரீரி கூறியபடி அப்பெருமானை அப்பெருமான் நம்பியாண்டான் நம்பிகள் பெருமானும் அபயகுலசேகர சோழ மன்னனும் அப்பெண்ணரிசியை உபச்சாரம் செய்து சிதம்பரத்திலே நடராஜ பெருமானது சந்நிதியிலே திருமுறைகளை பாடுவித்து திளைவாழ் அந்தனர் முதலானவர்கள் எல்லாம் கேட்டு மனம் மகிழ்ந்தனர். அதன் பின்னர் அரசனும் நம்பியாண்டார் நம்பியும் மூவர் தமிழ் திருமுறைகளுக்கு திருவருளால் அப்பெண்மணி இசைத்து பாடிய பண்களையே நிலை பெறுவித்து அப்பண்களுக்கு கட்டளைகளையும் வகுத்து அமைத்தனர். அந்த பண்களே தமிழ்நாட்டில் இன்று வரை நிலவி வருகின்றன. எனவே அபயகுலசேகர சோழனும் நம்பியாண்டார் நம்பிகளும் திருமுறைகளை எல்லாம் அந்த ஆலயத்திலே ஒரு அறையில் வைத்து செல் முதலிய பிராணிகள் அணுகாவண்ணம் பாதுகாப்பு செய்து இவைகளை சுத்தாத்வைத சித்தாந்த சைவ பெருஞ்செல்வர்கள் எல்லோரும் ஓதி உணர்ந்து இக பர சுகங்களை பெற்று உய்யக்கடவர் என்று பணித்து சிற்சபாநாதரையும் சிவகாமவல்லி தாயாரையும் விதிப்படி தரிசித்து வெளியே வருகின்றனர். பின்னர் அரசன் நம்பியாண்டார் நம்பிக்கு பல வகை சன்மானங்களையும் வந்தனை வழிபாடுகளையும் செய்து சிவிகையில் ஏற்றி திருநாரையூருக்கு அனுப்பிவிட்டு தமது ராஜதானி ஆன திருவாரூரை அடைந்து அங்கே மன்னன் தியாகராச பெருமானை ஒவ்வொரு நாளும் தரிசித்து செங்கோல் நெடுங்காலம் புரிந்து வருகின்றான். நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருநாரையூரை அடைந்து காலம் தவறாமல் பொல்லா பிள்ளையாரை பூஜித்து அப்பிள்ளையாரது திருவருளினால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நெடுங்காலம் வாழ்ந்திருந்து வைகாசி மாதத்து புனர்பூச நட்சத்திரத்து அன்று பரமேஸ்வரனோடு இரண்டர கலத்தல் என்ற சுத்தாத்வைத சித்தாந்த லட்சணப்படி அந்த முக்தி அடைந்தார் என்று இவ்வாறு நம்பியாண்டார் நம்பிகள் புராணம் அமைகின்றது. அபயகுலசேகர சோழ பெருமானும் நம்பியாண்டார் நம்பிகளும் அளித்த அந்த பெரும் கருணை காரணமாக இன்றளவும் சைவர்களாகிய நாம் அனுதினமும் திருமுறைகளை ஓதி உணர்ந்து பெருமானின் திருவருளை பெற்று வருகின்றோம் என்றால் ஒவ்வொரு கணமும் நாம் இவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறி இந்த நல்ல நாளிலே நாளைக்கு குரு பூஜை வைகாசி மாத புனர்பூச நட்சத்திரத்தை ஒட்டி இந்த நல்ல சிந்தனையை அமைத்து கொடுத்த இந்த திருக்கூட்டத்து அடியார்கள் அத்துணை பேரின் திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகளை அனுதினமும் போற்ற வேண்டும் என்று அதற்கு நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானே திருவருள் புரிய வேண்டும் என்று அவரின் திருவடிகளிலே விண்ணப்பிக்கின்றேன். அபய குலசேகர சோழ பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. சமயாச்சாரியார்கள் சந்தானாச்சாரியார்கள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருமுறை கண்ட புராணம் எனும் நம்பியாண்டார் நம்பிகள் புராணம் நமக்கு அளித்த பெரும் கருணையாளர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி